நம்ம இதுவரைக்கும் HTML, CSS, Bootstrap இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஆல்ரெடி சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ரொம்ப ரொம்ப வெரி பிகினிங் செஷனில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஓவராலாக சொல்லியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள்லாம் வச்சு வீடு, அதுக்கப்புறம் கார், இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சொல்லியிருப்போம். HTMLனா அதோட ஸ்ட்ரக்சரு, CSSனா வந்து ஒரு அதுக்கு டெக்கரேஷன் மாதிரி பண்ணுறது, இல்லை ஸ்டைலிங் பண்ணுறது. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன், சம்திங் அதை வந்து லைவாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம 2 ஸ்டெப் தாண்டியாச்சு. அதாவது HTML, CSS கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்ன, அதில் என்னென்னலாம் இருக்குது, அதில் ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரி, ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இப்போ எப்படி C, C++, பைத்தான், ஜாவா இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் ப்ரோக்ராமிங், இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அந்த மாதிரி இது ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ அதுலேயுமே இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒரு 3 லெவல் இருக்கு. ஹை லெவல், லோ லெவல் அண்ட் மிட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லெவல் இருக்கு. ஸோ அதில் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ அந்த ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, ஹியூமனுக்கு ரீட் பண்ணுறதுக்கு இல்லை வந்து அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது க்ளோசர் டு ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அதை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கோட் ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை ஒர்க் பண்ணுற அந்த ஒரு லாங்குவேஜை ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதாவது ஹியூமன் ஃப்ரெண்ட்லி அப்படி சொல்லலாம். ஸோ ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ். அண்ட் வந்து இதை வந்து ரைட் பண்ண, ரீட் பண்ண அதெல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோமோ, அந்த ஒரு வேர்ட் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நமக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை ரைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத ஹை லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இந்த ஜாவா ஸ்கிரிப்டும் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜில். ஸோ இன்னும் வேறு ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் வந்து ஜாவா, பைத்தான், சி இதெல்லாமே வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் தான். ஓகேங்களா? அப்போ லோ லெவல் லாங்குவேஜஸ்னா என்ன அப்படின்னா, டைரக்டாக மெஷின் கூட க்ளோஸராக இருக்கும். அதாவது மெஷின் கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மிஷின் லேர்னிங், அசம்பிளி லேர்னிங் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ மிஷின் லேர்னிங் இருக்குது, அசம்பிளி லாங்குவேஜஸ்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், சில லாங்குவேஜஸ் வந்து நம்ம வந்து டேரெக்டாக இன்னும் சொல்லப்போனால் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா, இப்போது ஏஐலாம் இருக்குல்ல, அதெல்லாம் மிஷின் லேர்னிங்கில் வரும். கரெக்டாக ஏஐ, அதுக்கப்புறம் வந்து இந்த ஏஐ சாட்பாட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மிஷின் லேர்னிங்கில் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஹியூமனுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஐ மீன் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து க்ளோசர் டு ஹியூமனை விட க்ளோசர் டு மிஷினாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மிஷினுக்கு அது ரொம்ப க்ளோஸில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஒரு லோ லெவல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே மிட் லெவல் அப்படின்னா போத் ரெண்டுமே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு லாங்குவேஜஸ், அதாவது அந்த லெவலில் இருக்க லாங்குவேஜஸ் ஹை லெவல்லையும் இருக்கும், லோ லெவல்லையும் இருக்கும். ஸோ ரெண்டுமாவே அது வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இந்த C++ அப்படிங்கிறது மிட் லெவல் லாங்குவேஜ். நம்மளால் அதை ஹை லெவல் லாங்குவேஜஸ் மாதிரியும் யூஸ் பண்ண முடியும், லோ லெவல் லாங்குவேஜஸ் மாதிரியும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொன்னால் க்ளோசர் டு ஹியூமன் அப்படின்னா ஹை லெவல், க்ளோசர் டு மிஷின் அப்படின்னா லோ லெவல், மிட் லெவல் வந்து போத் க்ளோசர் டு ஹியூமன் அண்ட் க்ளோசர் டு மிஷின். ஸோ இப்படி வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஹை லெவல் லாங்குவேஜ். அண்ட் ஆல்சோ இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன இன்டர்பிரட்டர் அப்படின்னா, நம்ம கோட் பண்ணும்போது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் கோட் எழுதுறீங்க, ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும்.
அடுத்தது இன்னொரு லைன் எழுதுனீங்கன்னா அந்த லைன் அடுத்ததா ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளோட ஃபுல் கோடை வந்து ரன் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ப்ரோக்ராமிங் எந்தெந்த லாங்குவேஜஸில் எந்தெந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ண முடியுதோ அதெல்லாம் இந்த இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு டைப்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அதில் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ லைன் பை லைன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று இருக்கு, கம்பைல்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன கம்பைல் அப்படின்னா, நம்ம கோடு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிடுவோம். எல்லா கோடும் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோடை வந்து நம்ம என்ன கோட் பண்ணாலும் அதை மிஷின் லாங்குவேஜுக்கு மாற்றணும். கரெக்டாக, அதாவது 0 1s அப்படின்னு மாற்றணும். ஸோ அப்போ தான் வந்து மிஷினுக்கு புரியும். அண்ட் தென் அதுக்கான அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த கம்பைல்டு லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது அதாவது கம்பைலர் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இது என்ன பண்ணோம்னா, நம்ம கோடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரைட் பண்ணி முடிச்சிடணும். எல்லா கோடுமே எல்லா கோடும் ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஃபுல்லாக எல்லாமே எடுத்து ஒரே செட்டாக எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அதாவது மிஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி அதுக்கப்புறம் அதை வந்து ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் இதுதான். இந்த இன்டர்பிரட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இந்த கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இதுதான். இன்டர்பிரட்டர்னா நீங்கள் ஒரு லைன் டைப் பண்ணி முடிச்சாவே அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். இன்கேஸ் அந்த ஒரு லைனில் எரர் இருந்தால் உங்களுக்கு அப்போவே அந்த எரர் வந்து காட்டிடும், என்ன எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அதை ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது தெரியுமே, என்ன ப்ராப்ளம் இல்லை வந்து இதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையா அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு லாங்குவேஜ்க்கு உள்ள ஒரு மெயின் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லைன் பை லைன் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் ஆகும், விச் மீன்ஸ் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு? இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இசிஎம்ஏ ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இசிஎம்ஏ அப்படின்னா யூரோப்பியன் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன். ஸோ அது வந்து ஒரு ஒரு யூரோப் பேஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரர் அசோசியேஷன். ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் இசிஎம்ஏ ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இந்த இசிஎம்ஏ ஸ்கிரிப்டை பேஸாக வச்சு தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த இசிஎம்ஏ ஸ்கிரிப்ட் தான் பேஸ், ஜாவா ஸ்கிரிப்டோட பேஸ். ஓகேவா? ஸோ இன்னும் இப்போ இசிஎம்ஏல ஸ்கிரிப்ட், இசிஎம்ஏ அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க எல்லா விஷயங்களும் ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் இருக்கும். அப்போ இந்த இசிஎம்ஏ ஸ்கிரிப்டே நம்ம டைரக்டா யூஸ் பண்ணலாமே, ஏன் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏன் இசிஎம்ஏ ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணல? இதுதானே பேஸ், அப்போ இதுதானே மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா, இசிஎம்ஏ ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட் போடுவோம். ஓகேவா? ஆனால் அந்த ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் அது வந்து ஒரு ஆர்ட் மாதிரி, நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும்தான் வச்சிருப்போம். வீடு இப்படி இருக்கணும், இங்கே இது இருக்கணும், இந்த இடத்துல ரூம், இத்தனை ரூம் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட், அவ்வளோதான். அங்கே போயிட்டு நம்ம அந்த ப்ளூ பிரிண்ட்லேயே வச்சு நம்மளால வீடு கட்டிட முடியாதுல்ல. ஐ மீன் அந்த ப்ளூ பிரிண்ட்ல நம்மளால போய் வாழ முடியாதுல்ல. நம்ம வீடு கட்டணும், அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி வீடை கட்டணும். ஸோ இங்கே இசிஎம்ஏ ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஜாவா ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு பில்டிங் மாதிரி. ஸோ ப்ளூ பிரிண்டை யூஸ் பண்ணி நம்ம பில்டிங் கட்டி அங்கே போயிட்டு நம்ம வாழ்வோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இசிஎம்ஏ ஸ்கிரிப்டை ப்ளூ பிரிண்டாக யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் மேக் பண்ணியிருப்பாங்க, அது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜாவா ஸ்கிரிப்டை நம்மளோட அப்ளிகேஷன்ஸில், நம்மளோட வெப் அப்ளிகேஷன் இல்லை வேற எங்கே தேவையோ அங்கே நம்மளால எடுத்து யூஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இசிஎம்ஏ ஸ்கிரிப்டை டைரக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ப்ளூ பிரிண்ட்டை டைரக்டாக நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அங்கே போயிட்டு நம்மளால வாழ முடியும்னா முடியாது ப்ளூ பிரிண்ட்ல. அது ஜஸ்ட் அது வந்து ஒரு ஆர்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இங்கே இந்த ரெண்டும். சப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். இசிஎம்ஏ ஸ்கிரிப்டை ஒரு ப்ளூ பிரிண்டாக யூஸ் பண்ணி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் மேக் பண்ணியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்டை தான் நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதாவது ரன் பண்ணி கம்பைல் பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் ப்ளஸ் நம்மளோட அப்ளிகேஷனில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து
ப்ரௌசர்ஸில் ரன் ஆகும். அதாவது நம்மளோட கிளைண்ட் அப்படின்னா ப்ரௌசர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கிளைண்ட் சர்வர் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளைண்ட்டுங்கிறது ப்ரௌசர்ஸ் கரெக்டாக. ஸோ ப்ரௌசர்ஸ் கூட இது வந்து டைரக்ட் இன்ட்ராக்டாக இருக்கும். டைரக்டாக இன்ட்ராக்ட் பண்ணும். அண்ட் வந்து நம்மளோட பேஜில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி HTML அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர், CSS அப்படிங்கிறது ஒரு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி. அண்ட் அதில் நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணணும், இல்லை சம்திங் ஒன்று நடக்கணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட பேஜை லைவாக வச்சுக்கணும். நம்மளோட இப்போ வீடை வந்து ஜஸ்ட் வெறும் வீடு கட்டிட்டு டெக்கரேஷன் மட்டும் பண்ணால் பத்தாது. அந்த வீடை வந்து கொஞ்சம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ ஸ்மார்ட் ஹோம் இல்லை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஃபேனு, டிவி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வெப் அப்ளிகேஷன் சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை டைனமிக்காக நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ நம்மளோட வெப் அப்ளிகேஷனில் டைனமிக்னா நம்மளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்த மாற்ற முடியும், தேவையான விஷயங்களை பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்ல போனால் நம்மளோட வெப் அப்ளிகேஷனை லைவாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்மளால கிளைண்ட் சைடும் யூஸ் பண்ண முடியும், சர்வர் சைடும் யூஸ் பண்ண முடியும். கிளைண்ட் சைடு டேரெக்டாக ப்ரௌசர் கூட HTML CSS எப்படியோ அதே மாதிரி டேரெக்டாக நம்மளால ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண முடியும் கிளைண்ட் சைடுக்கு. ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இது. அண்ட் சர்வர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Node.js அப்படிங்கிற மாதிரி சில பேக்எண்ட் ப்ரோக்ராமிங்லாம் இருக்கு. ஸோ அதில் ஒன்று Node.js. ஓகேங்களா? ஸோ அந்த Node.js என்விரான்மெண்ட்டில் நம்மளால ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது 2 இடத்துலையுமே நம்மளால ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்கும். கிளைண்ட் அண்ட் சர்வர் 2 இடத்துலையுமே நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதோட ஸ்மால் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தா இதை கிரியேட் பண்ணவங்க வந்து பிரண்டன் ஈச் அப்படின்றவங்க. ஸோ 1995ல கிரியேட் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு 10 நாளில் அது கிரியேட் பண்ணது. அண்ட் இதுக்கு ஃபஸ்ட்டு வச்ச பேர் வந்து லைவ் ஸ்கிரிப்ட், அப்புறம் மோச்சா அந்த மாதிரிலாம் வச்சாங்க. ஃபைனலி ஜாவா ஸ்கிரிப்ட்னு வச்சாங்க. இதில் நிறைய பேருக்கு சில கொஷின்ஸ் இருக்கலாம். ஜாவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு, அப்போ இது வந்து ஜாவாவை பேஸ் பண்ண ஒரு லாங்குவேஜா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுக்கு நேம் வந்ததுக்கு ரீசன் இதை பப்ளிஷ் பண்ணப்போ, அதாவது ஜாவா ஸ்கிரிப்டை பப்ளிஷ் பண்ணப்போ கொஞ்சம் அதாவது அந்த நேரத்தில் ஃபேமஸாக இருந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா ஜாவா. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அப்போது ஜாவா ப்ளஸ் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி சேர்த்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு வச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு அந்த நேமிங்கான ரீசன் இதுதான். ஓகேங்களா? பட் ஆனால் இதுக்கும் இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் ஜாவா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ரிலேஷன் கிடையாது. ரெண்டும் வேற வேற. ஓகேவா? ஓகே, ஸோ இது எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மளோட ப்ரௌசரில் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம எப்படி சிஎஸ்எஸ் வந்து தனியாக ஒரு ஃபைல் வச்சு ஜாவா இந்த ஒரு லிங்க் டேக் மூலிமா லிங்க் பண்ணி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்மளால ஒரு தனி ஒரு ஃபைலாக வச்சு யூஸ் பண்ண முடியும். இல்லைனா ஒரு டேக், ஸ்கிரிப்ட் டேக்னு ஒன்று இருக்குது. எப்படி நமக்கு ஸ்டைலுன்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டு அதுக்குள்ளே சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். 2 விதமாக நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் இங்கே சிஎஸ்எஸ்ல இன்லைன் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், டேக்குக்குள்ளே நம்ம போயிட்டு யூஸ் பண்ணுறது. அது இந்த ஸ்கிரிப்டில் வராது. ஐ மீன் இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் பண்ண முடியாது. ஸோ 2 விதம். ஒன்று புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை லிங்க் டேக் மூலிமா லிங்க் பண்ணுறது. இன்னொன்று ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு டேகுக்குள்ள நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை எழுதுறது, அதாவது ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோட் எழுதுறது. ஸோ இந்த 2 விதமாக நம்மளால வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து HTML தான் நம்ம லிங்க் பண்ணியிருப்போம். அங்கேருந்து இந்த டாக் கிரியேஷன் அப்படின்னா ப்ரௌசரில் நம்மளோட பேஜை ரெண்டர் பண்ணுறது, அதுதான் டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த இது மூலிமா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் ரெண்டர் ஆகும்போது ஜாவா ஸ்கிரிப்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபைனலி எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேணும்னா டைனமிக்காக ஏதாவது மாற்றிக்கலாம். நான் அது மேபி சின்னதாக ஒன்று நம்ம பண்ணலாம். மேபி பேக் சைட் அது பார்க்கலாம் கம்மிங் இதில். ஓகே, ஸோ இதில் வந்து சில பேசிக் சின்டாக்ஸ் அண்ட் சம் கண்டிஷன்ஸ் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது.
ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். முன்னாடி நம்ம கோட் பண்ண போறதுக்கு முன்னாடி. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவான ஒரு கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா என்னன்னா, இங்க வந்து நம்ம வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட், அப்புறம் ஃபங்ஷன், சில இந்த மாரி நெறைய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப எப்படி HTMLல டேகு, CSSல ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்ற மாரி அந்த எக்ஸாக்ட்டா என்னவோ அத நம்ம ஃபாலோ பண்றோம்ல. கிளாஸ் நேம்னா டாட் வச்சு போடணும். ஐடினா ஹேஷ்டேக் வச்சு போடணும். ஸோ இந்த மாரி நம்ம பண்றோம்ல. ஸோ அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் சில கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கீவேர்ட்ஸ அங்க என்ன அவங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்களோ கீவேர்ட், அத அப்படியே யூஸ் பண்ணணும். நம்ம மாத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அது ஒர்க் ஆகாது. எரர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன இருக்கோ அத அப்படியே யூஸ் பண்ணணும். கேஸ் சென்சிட்டிவ்னா அது மாறாம அப்படியே யூஸ் பண்றது தான். ஓகேவா? ஸோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் மாத்தவே கூடாது. கேப்ஸ்னா கேப்ஸ் தான். ஸ்மால்னா ஸ்மால் தான். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் இதுலயுமே வந்து நம்ம எப்படி HTML, CSSல கமாண்ட் லைன் ஐ மீன் ஒரு லைன வந்து கமாண்ட் பண்ண முடியும். எவ்வளோ கோட் வேணா கமாண்ட் பண்ண முடியும். ஸோ இதுலயும் கமாண்ட் பண்ண முடியும். சிங்கிள் லைன், மல்டி லைன் கமாண்ட்ஸ் ஸோ அந்த மாரிலாம் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுல வந்து ஆ இன்னும் இந்த ஸ்டேட்மெண்ட், செமிகோலன்ஸ்லாம் இருக்கு. நான் பின்னாடி அத ஒர்க் பண்ணும்போது சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இதுல வந்து அந்த ஸ்பேசிங் வந்து அதாவது இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் ஸ்பேஸஸ். இந்த ஸ்பேசிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒண்ணு ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவோமா? ஸோ நான் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்னு சும்மா ஒரு எம்ப்டி ஃபோல்டர். அதுக்குள்ள சும்மா ம், இங்க ஜாவா ஸ்கிரிப்டோட எக்ஸ்டென்ஷன் HTMLக்கு டாட் HTML, CSSக்கு டாட் CSS, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு டாட் JS. ஓகே. ஸோ டாட் JS தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட எக்ஸ்டென்ஷன். நீங்க ஃபைல் கிரியேட் பண்ணா டாட் JS அப்படின்ற ஃபைல் தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து சிம்பிளா ஒண்ணு பண்றேன் சும்மா. ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணுவோமா? இப்போ இங்க வந்து அலர்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது நான் சும்மா ஒர்க் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான். ஸோ நான் இதுக்குள்ள ஒரு HTML ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கூட தான் லிங்க் பண்ணணும். ஸோ அதனால ஒரு HTML ஃபைல் அண்ட் பேஸ் ஸ்ட்ரக்சர். இங்க வந்து இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்னு போட்டு அதில் SRC, அதில் sample.js. ஸோ ஜஸ்ட் இதை நான் வந்து சேவ் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபைல நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுதான் வந்து அலர்ட். இந்த மாதிரி நீங்கள் மேபி வேறு ஏதாவது ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி வருதா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து அலர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் இது சும்மா சிம்பிள். இது வந்து ஒரு ஒரு சாம்பிள் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ கம்மிங் பேக். இப்போ இதில் வந்து இந்த ஒயிட் ஸ்பேஸ், இண்டென்டேஷன், அப்புறம் அந்த கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்ல நிறைய இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த வேரியபிள், கான்ஸ்டன்ட், ஃபங்க்ஷன், அப்புறம் லூப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். பட் இப்போ இங்க வந்து இந்த ஸ்பேசிங் அப்படிங்கிறது இதோட பேஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு வேரியபிள் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இப்போ இந்த இந்த ஒரு லைன் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இங்கே சம்திங் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம டிக்ளேர் பண்ணணும். ப்ளஸ் அதோட எண்டிங் தான் இந்த செமிகோலன். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செமிகோலன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க உங்களுக்கு அந்த ஒரு லைன் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் முடியுதோ அங்க நீங்க இந்த செமிகோலன் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போதான் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல இந்த இது முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கும். ஸோ இந்த செமிகோலன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இப்போ நான் சும்மா சிம்பிளா வேரியபிள்னு ஒன்று சொல்றேன். பட் வேரியபிள் பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். வேரியபிள்னு ஒன்று இருக்கு. நான் இப்போ வந்து வேர் அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஓகேவா? வேரியபிள் தான் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. VAR அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு கீவேர்ட். இப்போ இந்த இடத்துல நான் இங்க ஸ்பேஸ் விடாம
சும்மா இப்போ வேருக்கு அப்புறம் ஏன்னு சொல்லிட்டு ஈக்குவல் அதோட வேல்யூ வந்து 10 இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு வேரியபிளே கிடையாது. ஏன்னா இதோட இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட கீவேர்டு என்ன, விஏஆர், அது மட்டும் தான் கீவேர்டு. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்பேஸ் விடாம நான் இந்த இடத்துல வேற ஏதாவது லெட்டர் ஏன்றதா என்னோட வேரியபிள் நேம் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா வேர் அப்படிங்கிற கீவேர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். என்ன வேணா கொடுக்கலாம், ஏபிசி இல்லை வேரியபிள் 1 அந்த மாதிரி என்ன வேணா கொடுக்கலாம். பட் அந்த ஒரு ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அந்த கீவேர்டு வந்து தப்பு. இந்த மாதிரி ஒரு கீவேர்டே கிடையாது ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஸோ அப்போ இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கீவேர்டுக்கும் அதுக்கான அந்த வேல்யூக்கும் அந்த கீ வேல்யூ பேருக்கும் உள்ள அந்த ஒரு ஸ்பேசிங், அந்த இன்டென்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி அந்த ஒரு லைன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த செமிகோலன் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எப்பயுமே இந்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்றீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விடணும். அண்ட் இந்த மாதிரி ஈக்குவல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். ஸோ இது விடலைனாலும், இந்த ஈக்குவலுக்கு ஸ்பேஸ் விடலைனாலும் ஒர்க் ஆகும். பட் ஈக்குவலுக்கு ஸ்பேஸ் விட்டா ரீடபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த ஈக்குவலுக்கு நம்ம ஸ்பேஸ் விடணும். இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஈக்குவல்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஜஸ்ட் நம்ம திருப்பி அதை பார்ப்போம். ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு அந்த இன்டென்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ நம்ம ஸ்பேஸ் விட்டாதான் அது கீவேர்டாக கன்சிடர் ஆகும், இல்லைன்னா கீவேர்டாக கன்சிடர் ஆகாது. ஸோ அது வந்து ஒர்க்கே ஆகாது, எரர் அடிக்கும். ஓகேவா? ஸோ இன்னும் இதில் இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அப்புறம் வந்து லூப்பு, இஃப் எல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்து. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து இதில் நிறைய வேரியபிள்ஸை டிக்ளேர், அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில வேரியபிள்ஸ் இருக்கு. சில விஷயங்களை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ வந்து ஏன்ற ஒரு நேம், ஒரு இது, அதுக்கு நான் 10 அப்படின்ற ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதை எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்றது அப்படின்னா வேர் அப்படிங்கிறத கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அடுத்தது லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த லெட் மூலியமாகவும் நம்மளால ஒரு வேல்யூ, அதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டுக்கு சிஓஎன்எஸ்டி, கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டன்டாலையும் நம்மளால ஒரு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இது 3 தாலையும் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ இது 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, இதுல வந்து ஒரு 2-3 பாயிண்ட் வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸா இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வேரியபிள் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து இங்கே console.log, இந்த console.logன்றது என்னன்னா, என்னால் இங்கே இருக்கிறது ரன் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி ப்ரௌசரில் செக் பண்ண முடியும். அதுக்காக இந்த கன்சோல். இந்த கன்சோல்னா நீங்கள் இங்கே ப்ரௌசரில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இங்கே எலமெண்ட்ஸ் கன்சோல்னு இங்கே இருக்குல்ல, இந்த கன்சோலில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அங்கே என்ன கொடுக்குறீங்களோ அது இங்கே பிரிண்ட் ஆகும், அது இங்கே தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த console.log. கன்சோலில் நம்ம லாக் பண்ணி நமக்கு ஏதாவது செக் பண்ணணும், டீபக் பண்ணணும்னா பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த console.log யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த அலர்ட் எடுத்துடலாம். ஜஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அலர்ட் பாக்ஸ். இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஒரு வேரியபிள், அதை வந்து வேரியபிளோட நேம், ஃபர்ஸ்ட் வேரியபிளோட அந்த கீபோர்ட் கொடுக்கணும். அடுத்தது வேரியபிள் நேம் என்ன வேணா இருக்கலாம். நான் இப்போதைக்கு ஏன்னு வச்சிருக்கேன். அதோட வேல்யூ நான் 10ன்னு சொல்லிட்டு அசைன் பண்றேன். இந்த சிங்கிள் ஈக்குவல் அப்படின்னா அசைன்மெண்ட். இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஐ திங்க் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சிங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறது அசைன்மெண்ட், அதாவது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்றது, கொடுக்கறது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இங்கே ஏன்ற வேரியபிளுக்கு 10ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது இங்கே கன்சோலில் பிரிண்ட் ஆகுதா பார்ப்போமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10ன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் நான் இங்கே இதே கன்சோல் நான் இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகுமா? நம்ம ஆல்ரெடி ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்த மாதிரி இது வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ அதனால இது வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும்.
ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏன்ற வேரியபிள் நம்ம இனிஷியலைஸே பண்ணல. அதாவது நம்ம வேரியபிளே கிரியேட் பண்ணல. இங்க 3ஆம் நம்பருக்கு முன்னாடி, லைன் நம்பர் 3க்கு முன்னாடி வேரியபிளே நான் கிரியேட் பண்ணல, ஏன்ற வேரியபிள். அப்படி கிரியேட் பண்ணாம நான் அதை வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா, இந்த வேரியபிள் ஆக்சஸ் ஆகும். ஆனா அதோட வேல்யூ வந்து ஆக்சஸ் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த இடத்துல அதோட வேல்யூ அதாவது இப்போ இந்த லைனுக்கு முன்னாடி 1வது லைன் இல்ல 2வது லைன்ல நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்த வேல்யூக்கு அதே மாதிரி இந்த ஏன்ற வேரியபிளுக்கு வேல்யூ வந்து ஏதாவது இருக்கும். பட் ஆனா நம்ம இங்க 4வது லைன்ல தான் அந்த வேரியபிளே இங்க ஆட் பண்ணியிருப்போம். பட் ஆனா நம்ம 3வது லைன்லயே அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றோம். அப்படிங்கும்போது இதுக்கான வேல்யூவை எடுக்காது. பட் இந்த வேரியபிள் இருக்கிறதா அது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு டேட்டா ஸ்டோரிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஸ்கோப்டுனா நம்மளால வந்து எங்க வேணாலும் அந்த ஒரு வேரியபிளை ஏதாவது ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டோம்னா, அது எங்க வேணாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு அந்த கன்சோலுக்கு அன்டிஃபைன்டு வரும். ஏன்னா அதுக்கு எதுவும் ஒரு அது நீங்க வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஆனா அத வந்து யூஸ் பண்ணல அப்படின்ற மாரி வரும். ஸோ அன்டிஃபைன்டு அப்படின்னு வரும். அன்டிஃபைன்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு வேரியபிள் இருக்கு. ஆனா அதுக்கு அத வந்து எங்கேயுமே நீங்க வந்து அசைன் பண்ணல. அதாவது வந்து அத வந்து எந்த ஒரு வேல்யூமே அதுக்கு வந்து அசைன் ஆகல அப்படின்ற மாரி அர்த்தம். இந்த அன்டிஃபைன்டு அப்படின்னா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேரியபிள் ஒண்ணு கிரியேட் ஆகும். ஆனா அதோட வேல்யூ லைன் நம்பர் 4ல தான் அசைன் ஆகும். இந்த வேரியபிள் 4ல நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் 3ல நம்மளால அந்த வேரியபிள ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அதோட வேல்யூவ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க தான் இந்த 4வது லைன்ல தான் அது வந்து அசைனே ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால நம்மளால 4வது லைனுக்கு அப்புறம் அதோட வேல்யூவ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த 5வது லைன்ல இருக்க கன்சோல் 10 அப்படின்றது வந்துருச்சு அதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த வேர் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணா அது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஸ்கோப்டுனா ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டோம்னா, அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ல எங்க வேணாலும் அந்த ஒரு வேரியபிள கால் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா இதுவே நான் இந்த இடத்துல வேர்க்கு பதிலா லெட்ன்னு யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். லெட்ன்றது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ற ஒரு வேரியபிள், ஒரு கீவேர்ட் ரைட்டா? ஸோ அப்ப நான் லெட்ன்னு யூஸ் பண்ணேன்னா, இத என்னால இனிஷியலைஸ் பண்ணாம, அதாவது இந்த 4வது லைனுக்கு முன்னாடி என்னால இத ஆக்சஸே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பார்ப்போம். அப்ப அன்டிஃபைன்ட் கூட வராது. எரர் அடிக்குதா? கேனாட் ஆக்சஸ் ஏ அப்படின்ற வேரியபிள் பிஃபோர் இனிஷியலைசேஷன். ஸோ என்னால இனிஷியலைஸ் பண்ணாம இந்த ஒரு வேரியபிள என்னால ஆக்சஸே பண்ண முடியாது. லெட் யூஸ் பண்ணா. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னா, பிளாக் பேஸ்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாக்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக்டுனா ஒரு பிளாக் உள்ள மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். குளோபலா ஒர்க் ஆகாது. ஆனா வேரியபிள் குளோபலா ஒர்க் ஆகும். ஸோ ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டா எங்க வேணா யூஸ் பண்ணலாம் வேரியபிள். ஆனா அந்த லெட்ன்றது அதை இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், அதாவது அதுக்கு அதை டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால அதை யூஸே பண்ண முடியும். அதை இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். ஐ மீன் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணா நமக்கு எரர் அடிக்கும். இப்போ நான் இதுவே இதை கமாண்ட் பண்ணிட்டு இப்போ 5வது லைன் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஏன்னா இதை நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் 4வது லைன்ல. 5வது லைன்ல அதை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ அப்போ எனக்கு இங்க எந்த எரரும் இல்லாம அந்த வேல்யூ எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த வேரியபிளுக்கும் இந்த லெட்டுக்கும் இன்னொன்னு ஒரு விஷயம் காமனான ஒரு விஷயம் இருக்கு. இதோட வேல்யூவை நம்மளால மாத்த முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நாங்க இனிஷியலைஸ் பண்ணும்போது a = 10. ஓகேவா? இந்த இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், ஏன்ற வேரியபிள கால் பண்ணி அதோட வேல்யூ 10 இல்ல 20ன்னு நான் மாத்துறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இத வந்து பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு அதோட வேல்யூ 10. நான் அதோட வேல்யூவ மறுபடியும் 20ஆ மாத்திட்டேன். ஸோ அதனால அதோட ஏன்ற வேல்யூ 20ஆ மாறிடுச்சு. ஸோ அந்த அந்த ஒரு லெட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணா நம்மளால அந்த ஒரு வேரியபிளுக்கு அசைனா இருக்க வேல்யூஸ மாத்த முடியும். மாத்த முடியும் மீன்ஸ் அப்டேட் பண்ணவோ, இல்ல அத சேஞ்ச் பண்ணவோ நம்மளால முடியும். சேம் வேரியபிளும் அதே மாரி தான். அப்ப இங்க லெட்டுக்கு பதிலா வேரியபிள் குடுத்து, நான் அதோட வேல்யூவ இங்க வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா இங்க ஏன்றது 10. நானா ஏக்கு வந்து 20ன்ற அசைன் பண்றேன்.
ஸோ வேரியபிள்லையும் அது வந்து ஒர்க் ஆகும். என்னால் டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிளுக்கும் லெட்டுக்கும் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னா, வேரியபிள் ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன் ஸ்கோப் அதாவது குளோபலாக ஒரு இடத்துல இனிஷியலைஸ் பண்ணிட்டா எங்கே வேணால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் லெட் யூஸ் பண்ணால் அதை இனிஷியலைஸ் பண்ணாமல் அதுக்கு மேலே, அதாவது இனிஷியலைஸ் பண்ணாமல் அதை யூஸ் பண்ண முடியாது. இனிஷியலைஸ் பண்ணிட்டு அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளால அதை யூஸ் பண்ணவே முடியும். ஓகேவா? ஸோ இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த வேரியபிள் அண்ட் லெட் இந்த 2 கீவேர்டில் இருக்க டேட்டாவையும் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதில் பண்ண முடியும். இப்போ அடுத்தது ஒன் மோர் டைப், கான்ஸ்டன்ட். கரெக்டா? கான்ஸ்ட் இந்த வேர்டுலேயே மீனிங் இருக்கும். கான்ஸ்டன்ட் இதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இதோட டேட்டா மாறவே மாறாது. இதுலேயும் ஒரு 2 டைப் இருக்குது இந்த கான்ஸ்டன்ட்லேயே. நான் மேபி அதை சொல்கிறேன். பட் இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங் இல்லை வந்து ஒரு நம்பர், இது வந்து ஒரு நம்பர் 10ன்றது, இந்த ஒரு நம்பரை நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்ற ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதோட வேல்யூவை நம்மளால அப்டேட் பண்ணவே முடியாது. இப்போ நாங்கள் ஏ ஈக்குவல் டு 20 வச்சிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இங்கே எரர் அடிக்கும். பார்க்குறீங்களா? ட்ரை பண்ணுவோமா? 10ன்றது வந்துருச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் என்னால் கான்ஸ்டன்ட்டோட வேரியபிளை என்னால் மாற்ற முடியாது, உங்களால் அசைன் பண்ண முடியாது அப்படின்னு எரர் அடிக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அது ஃபிக்ஸ்டு, அது மாறவே மாறாது, அது அவ்வளோதான் அந்த வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்போ கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஒரு வேல்யூவை, ஒரு டேட்டாவோட வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா அப்போ லெட் இல்லை வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் அதே மாதிரி லெட்டுக்கும் வேரியபிளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. லெட்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண முடியும் வேரியபிள். லெட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் மெயின் டிஃப்ரென்ஸ் இன்னொன்று என்னன்னா, நம்மளோட அப்ளிகேஷன் அதை மேபி இப்போ நீங்கள் அதை உங்களால் பண்ணி பார்க்க முடியாது. பட் நான் ஜஸ்ட் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஹோஸ்ட்னா ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ அப்போ இந்த வேரியபிள் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம், வேர் அப்படின்றத யூஸ் பண்ணோம்னா அந்த ஹோஸ்டிங் பண்ணும்போது சம் ப்ராப்ளம்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஒர்க் ஆகாம போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் லெட் வந்து அந்த மாதிரி கிடையாது, ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம இந்த வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது, ஹோஸ்ட் பண்ணும்போது, அதாவது பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வேரியபிள் அப்படின்ற அந்த இதுக்கு பதிலாக லெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லெட் வந்து நமக்கு ஹோஸ்டிங் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ். நம்ம ஏன் லெட் யூஸ் பண்ணோம், வேரியபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த 3 விஷயம் இருக்கு. இதில் எது உங்களுக்கு தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள் வேணும்னாலும் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு வேல்யூ, ஒரு டேட்டாவை நான் வந்து எப்போ வேணா சேஞ்ச் பண்ணணும், அது எப்போ வேணா நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா வேரியபிள் இல்லை லெட்டு. இல்லை ஒரு டேட்டா வந்து எனக்கு மாறவே மாறாது, அது அப்படியே ஃபிக்ஸ்டு அப்படின்னா கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த வேரியபிள் அண்ட் இந்த டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா டைப்ஸில் ஜஸ்ட் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது இங்கே நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோமா? இதே மாதிரி நிறைய இதை வந்து இந்த நம்பர் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த டேட்டா டைப். இதை நம்ம இப்போ இந்த ஏன்றது ஒரு டேட்டாவா? ஒரு டேட்டா நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில். அப்போது இந்த ஏன்றது, இந்த 10 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டேட்டா டைப். அதாவது நம்பர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டேட்டா டைப். நம்பராக இங்கே சேவ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய வந்து டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, இப்போ இங்கே 10ன்றது நம்பர் பார்த்தோமா? இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒன்று போடுறேன். ஸோ லெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இருக்கு. ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி போடணும்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸில் போடணும், இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி
டபுள் கோட்ஸ் போட்டா அதுக்கு அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இல்லைன்னா நம்மளால சிங்கிள் கோட்ஸும் போட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ லெட் ஸ்ட்ரிங் 1 அந்த மாதிரி கொடுத்தேன். இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் போட்டும் என்னால் நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ரிங் டைப் டேட்டா டைப் தான். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான். அதுவும் சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸும் கொடுக்கலாம். இது ரெண்டுமே ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்ட்ரிங்குள்ள, அதாவது இந்த டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள வெறும் லெட்டர்ஸ் மட்டும்தான். இங்கே நான் வெறும் லெட்டர்ஸ் மட்டும் தானே கொடுத்துருக்கேன். லெட்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பரை இந்த இடத்துல நான் இப்போ இங்கே கொடுத்தாலும் இதுவும் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும். ஏன்னா நான் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கேன். கோட்ஸ் இல்லாமல் வெளியே கொடுத்தாதான் அது நம்பர். கோட்ஸ்க்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னா அது ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இந்த கோட்ஸ்க்குள்ள சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் இதுக்குள்ள நீங்க என்ன கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? அது நம்பரா கன்சிடர் ஆகாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கா வந்து நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது வந்து பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு. பூலியன் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ். ரெண்டே டைப் தான் பூலியன்ல, ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லெட் பூலியன் அப்படின்னு பூலியன் வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். வேரியபிள் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ ஜஸ்ட் இது வந்து ட்ரூ வைக்கலாம் இல்லை ஃபால்ஸ், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருக்கும், இல்லை அந்த ஒரு வேரியபிள் வந்து அந்த ஒரு டேட்டா வந்து ஃபால்ஸாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை அந்த ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிறத பூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த பூலியன்ஸ்லாம் வந்து நம்ம அந்த கண்டிஷன்ஸ்க்கு, அதாவது இஃப் எல்ஸ்லாம் இருக்கு, லூப்லாம் இருக்கு, அதுலலாம் பார்ப்போம். ஸோ பட் இப்போதைக்கு இந்த பூலியன் அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அன்டிஃபைன்டாக நம்ம ஆல்ரெடி இங்கே ஒன்று பார்த்தோம்ல, வேரியபிள் போட்டுட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதாவது அந்த வேரியபிள் எங்கேயோ டிக்ளேர் ஆகிருக்கு, எங்கேயோ இனிஷியலைஸ் ஆகிருக்கு, ஆனால் அதோட வேல்யூ வந்து அசைனே ஆகலை அப்படின்னா அதுக்கு அன்டிஃபைன்ட் அப்படின்னு அந்த ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேரியபிள் ஏ ஆல்ரெடி இருக்கு, அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதுல இன்னொன்று, ஒரு டைம் ஒரு வேரியபிள் நேம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதே நேம்ல நம்மளால மறுபடியும் டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால அந்த வேரியபிள் நேம் அப்படிங்கிறது கரெக்டாக பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது நான் இங்கே தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதாவது இங்கே தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் அது இனிஷியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்போ வேரியபிள் அப்படின்றதுனால இது எங்கேயோ டிக்ளேர் ஆகிருக்கு, அசைன் ஆகிருக்கு, ஐ மீன் அந்த வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் ஆகிருக்கு, ஆனால் அதோட வேல்யூ வந்து அதுக்கு அந்த ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவே இல்லை. இல்லைன்னா இப்படி கூட வச்சுக்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வெறும் எக்ஸ் அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு வேரியபிள் இருக்கு, ஆனால் அதுக்கு எந்த வேல்யூமே வந்து அசைன் ஆகலை அப்படின்னா அன்டிஃபைன்ட். ஒரு வேரியபிள் ஆனால் நீங்கள் எந்த வேல்யூ அதுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த டைப் தான் வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ அடுத்தது நல். நல் அப்படிங்கிறது என்னன்னா எம்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு வேல்யூ வந்து எம்டியா இருக்கு, எதுவுமே இல்லை. அந்த அந்த ஒரு நீங்க வேல்யூ கொடுக்கறது வந்து எந்த ஒரு வேல்யூ, என்ன ஒரு டைப் ஆஃப் வேல்யூமே கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வேர் ஒய் ஈக்குவல் டு நல் அப்படின்னா இது வந்து எம்டியா இருக்கு, இந்த வேரியபிள் வந்து எம்டி வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து நல் அப்படின்ற டைப். இப்போ அடுத்து வந்து இன்டிஜர். இன்டிஜர் அப்படிங்கிறது நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் தான் இன்டிஜர். இன்டிஜர் அப்படிங்கிறது 1ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகும். ஸோ இதில் வந்து பிக் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த பிக் இன்டிஜர் அப்படின்னா என்னன்னா
இன்டீஜரோட காம்பினேஷனே வந்து ரொம்ப பெருசா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஒரு பெரிய காம்பினேஷன். ஸோ இப்போ வந்து பிக் இன்ட் Z யூஸ் பண்ணுவோமா? ஸோ இந்த மாதிரி போட்டேன். ஜஸ்ட் வேர் Z equal to சும்மா நம்பர் எவ்வளோ பெருசான இந்த மாதிரி நல்லா டைப் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய நம்பர், ஒரு பெரிய டிஜிட். ஸோ இதை வந்து பிக் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெரிய டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ என் நம்பர் இதை வந்து பிக் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பிக் இன்ட். ஓகே, ஸோ இந்த டைப்புக்கு வந்து பிக் இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே டேட்டா டைப்ஸ். ஸோ நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், அப்புறம் பூலியன், அதுக்கப்புறம் வந்து அன்டிஃபைன்டு, நல்லு, அப்புறம் பிக் இன்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸ்க்கெல்லாம் ஒரு காமன் நேம் இருக்கு. அது வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது எல்லாமே நம்மளால அப்டேட் பண்ண முடியும். அதாவது அதோட வேல்யூஸை அப்டேட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஒன் மோர். இப்போ இங்க கான்ஸ்டன்ட்டும் இதுல இருக்கு. அப்போ இதோட டேட்டாவே நம்மளால அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ ஃபிக்ஸ்டு, மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த கான்ஸ்டன்ட்டை மாற்றணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு வேற ஒரு டேட்டா டைப் இருந்தால் நம்மளால மாற்ற முடியும். இப்போ டேரெக்டாக நம்பராகவோ இல்லை ஸ்ட்ரிங்காவோ இல்லை இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இல்லாமல், நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்ல, நம்பர், ஸ்ட்ரிங்கு, பூலியன், அன்டிஃபைனல், இதெல்லாம் எதுவும் இல்லாமல் வேற டேட்டா டைப்ஸ் இருந்தால் நம்மளால கான்ஸ்டன்ட்டை கூட அப்டேட் பண்ண முடியும். ஸோ அது என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஒன் கொடுத்து, ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு அதோட சின்டாக்ஸ் என்னன்னா கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள கீ வேல்யூ பேர்ஸாக நம்ம கிரியேட் பண்ணணும். கீனா ஃபர்ஸ்ட் அதோட ஒரு நேம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் மேபி ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்கில் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இது ரெண்டுக்கும் நடுவில் கோலன், அதாவது கீயையும் பேரையும் பிரிக்கிறதுக்கு நடுவில் வந்து கோலன் வைக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ன்ற இடத்துல எனக்கு ஜஸ்ட் நான் என்னோட நேம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து சும்மா லாஸ்ட் நேம் போடுவோம். லாஸ்ட் நேம் ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளால எவ்வளோ கீ வேல்யூஸ் பேர் வேணும்னாலும் கிரியேட் பண்ணிக்கிட்டே போக முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட்னா கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கும். அந்த கீ வேல்யூ பேர்ஸை பிரிக்கிறதுக்கு இந்த கோலன். ஸோ அப்போ கோலனுக்கு முன்னாடி இருக்கிறது கீ, கோலனுக்கு பின்னாடி இருக்கிறது வேல்யூ, அதோட கீ வேல்யூ. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஆப்ஜெக்ட், இந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது. இப்போ இதை நான் கான்ஸ்டன்டா வச்சிருக்கேனா, இதை என்னால் அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் முடியும், இந்த டேட்டா டைப்ஸை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஆப்ஜெக்ட் ஒன் தானே. ஸோ ஆப்ஜெக்ட் ஒன் டாட், நான் ஃபர்ஸ்ட் நேம் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு வேற ஏதாவது நேம் கிட்ட, ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது அருணுக்கு பதிலாக மேபி சிவா அப்படின்னு இருக்கலாமா? இப்போ நான் இதை மாற்றிட்டு லாகில் ஆப்ஜெக்ட் ஒன் அப்படின்றத நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த இடத்துல நான் போட்டு செக் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது சிவாவா மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணால் மாற்ற முடியாது. அதாவது ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், அதுக்கப்புறம் அன்டிஃபைனல், இந்த மாதிரி டைப்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்மளால அப்டேட் பண்ண முடியாது கான்ஸ்டன்ட் டேட்டாவை. ஆனால் இதுவே ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் இருந்தால்
நம்மளால அப்டேட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு டைப்பும் இருக்கு, அரே. அரேவும் ஆல்ரெடி மேபி சிலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஸோ நான் அரே வந்து எப்படி இருக்குன்னா, கான்ஸ்ட் அரே 1 அப்படின்னு நான் சும்மா போட்டுட்டேன். அரே வந்து எப்படி இருக்கும்னா, ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கர்லி பிராக்கெட்டோ, அரேக்கு ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள நீங்க நம்பர்ஸ் போடலாம், என்ன டேட்டா டைப்ஸ் வேணா இருக்கலாம். நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், அந்த மாதிரி பூலியன் இருக்கலாம், அண்ட் அன்டிஃபைன் நல், என்ன வேணா இருக்கலாம். ஒரு நல் இந்த மாதிரி என்ன டேட்டா டைப்ஸ் வேணா வச்சுக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருந்தா அது வந்து அரே. ஓகேவா? என்ன டைப் அது, ஆனால் அதுக்குள்ள என்ன டேட்டா டைப் பண்ணணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அரேவை நான் கான்ஸ்டன்டா கொடுத்துருக்கேன், இதை என்னால் அப்டேட் பண்ண முடியுமானா அப்டேட் பண்ண முடியும். அரே 1, இந்த அரேவை அப்டேட் பண்ணணும்னா, ஓகே, ஸோ இந்த இடத்துலயே நான் டாட் வச்சிருப்பேன். இதுவே நான் ஏன் டாட் வச்சேன் அப்படின்னு ஒரு கொஷின் வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல டாட் ஏன் வைக்கணும்? ஸோ இது என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க டேட்டாவை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்லை அப்டேட் பண்ணணும், இல்லை அதை வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டோட நேம், இதுதான் அந்த ஆப்ஜெக்டோட நேம். கரெக்டா? ஸோ ஆப்ஜெக்ட் 1. அடுத்தது டாட் வைக்கணும். டாட் வச்சு அதுக்குள்ள இருக்க கீயை நம்ம கால் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு வேணும்னா ஆப்ஜெக்ட் 1 டாட் கீ நேம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிறது என்னோட கீ, நான் அதை தான் ஆக்சஸ் பண்ண போறேன். அதனால இந்த ஃபர்ஸ்ட் நேம்ன்ற கீ நேமை நான் இங்கே போட்டுட்டேன். இப்போ எனக்கு லாஸ்ட் நேம் வேணும்னா ஆப்ஜெக்ட் 1 டாட் லாஸ்ட் நேம் அப்படி போட்டால் எனக்கு இந்த குமார் அப்படிங்கிறது அப்டேட் ஆகும், இல்லை என்னால் எடுக்க முடியாது. ஓகேவா சார்? இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் டாட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வெறும் இந்த அருண் மட்டும் இப்போ வந்து ரெண்டுமே இருக்கு. கரெக்டா? சிவா குமார், அதாவது ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, லாஸ்ட் நேம் இருக்கு. ஆனா நான் இங்க வந்து இப்போ மாத்திட்டேன், வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் குள்ள இருக்க வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டோட நேம் டாட் அதுக்குள்ள இருக்க கீ நேம் போடணும், அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்க நேம். ஓகேவா? இதே மாதிரி ஒரு அரேக்குள்ள இருக்க வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா இங்க அரேவை பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டெக்ஸ்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 போட்டோன்னா 0 1 2 3 4 அப்படின்னு வந்து எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லை. ஸோ 0 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கிற இண்டெக்ஸ் என்னன்னு கேட்டால் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. 0ன்றது இந்த செகண்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் என்னன்னா 1. அடுத்து இந்த தேர்ட் வேல்யூவானது 2, அதாவது 0ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். 0 1 2 3 4 5 6 எவ்வளோ வேணா இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அரேன்றது இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த 2ன்றதை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2ஓட இண்டெக்ஸ் வேல்யூ 1. அப்போ நான் வந்து அரே ஆஃப் 1 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ் 1ல இருக்க வேல்யூ கிடைக்கும். இதை லாக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லாக் அரே ஆஃப் 1. இப்போ எனக்கு வந்து இங்க 2ன்றது வரணும், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2ன்றது வந்துருச்சா? ஸோ இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும், வேணும்னா அதை வந்து அப்டேட்டும் பண்ண முடியும். இப்போ இந்த அரே ஆஃப் 1 நான் வந்து அப்டேட் பண்றேன். அரே ஆஃப் 1 ஈக்குவல் டு அங்க வந்து 2 இருக்கு, பட் நான் அதை வந்து ஒரு 20ன்னு மாத்துறேன். ஸோ 20 மாத்திட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரே ஆஃப் 1 அந்த 1 இண்டெக்ஸ்ல இருக்கிறது 20ன்னு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 இருந்துச்சு, நான் அதை 20ஆ மாத்திட்டேன். ஈவன் அது கான்ஸ்டன்ட் அந்த டேட்டா ஃபார்மேட்டாக இருந்தாலும், அந்த டேட்டா டைப்பாக இருந்தாலும், கான்ஸ்டன்டா இருந்தாலுமே என்னால் அரே ஃபார்மேட்ல இருக்கும்போது அதை அப்டேட் பண்ண முடியும், அந்த டேட்டாவை அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு, அதுதான் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா கான்ஸ்டன்டா மாற்றவே முடியாது, அது ஃபிக்ஸ்டு.
நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா அந்த கான்ஸ்டன்டா, இது கான்ஸ்டன்ட்டுக்கு மட்டும் இல்ல, என்ன டேட்டா டைப்ஸா இருந்தாலும் மாற்ற முடியும். கான்ஸ்டன்டா இருந்தாலும் மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் உள்ள அந்த மெயின் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் வந்து இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? primitive and non-primitive. So primitive cloud types. சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். So primitive data types வந்து let one equal to hello. So அடுத்து வந்து let str equal to, நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2க்கு நான் அசைன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஸ்ட்ரிங் 1ஓட வேல்யூ ஹலோ, இந்த ஸ்ட்ரிங் 2ஓட வேல்யூ இந்த ஹலோன்றது தான். ஏன்னா ஸ்ட்ரிங் 1 நான் இங்க வந்து அசைன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிங் 2ஓட வேல்யூ ஸ்ட்ரிங் 1 தான். இப்போ நான் ஸ்ட்ரிங் 2ஓட வேல்யூ மாத்திரன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் 2 ஈக்குவல் டு வேர்ல்ட் அப்படின்னு மாத்திரன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து ஸ்ட்ரிங் 1 தான் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். அந்த 1 தூக்கி 2க்கு அசைன் பண்ணிட்டேன். அப்போ ஸ்ட்ரிங் 2ஓட வேல்யூ ஹலோ தான். நீங்க ஒரு லாக் போட்டுக்கலாம் செக் பண்றதுக்கு. ஸோ str2 கரெக்டா? இந்த str2ன்றதும் ஹலோ தான் இங்க இருக்கும். ஆனா நான் இந்த ஸ்ட்ரிங் 2 இங்க நான் மாத்திட்டேன், வேர்ல்டா இப்போ மாத்தினேன் அடுத்தது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா மறுபடியும் இப்போ ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2 ரெண்டுமே நான் வந்து லாக் பண்றேன். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். லாக் ஸ்ட்ரிங் 1 லாக் ஸ்ட்ரிங் 2. இப்போ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் ஸ்ட்ரிங் 1 அண்ட் ஸ்ட்ரிங் 2. ஸ்ட்ரிங் 1க்கு ஹலோன்றது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன், ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் 2க்கு ஸ்ட்ரிங் 1 அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுத்தது ஸ்ட்ரிங் 2வை மட்டும் நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன், வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன். எல்லாமே ஹலோன்னு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இந்த எஸ்டிஆர் அப்படிங்கிறது இங்க இருக்கா. ஸோ இதுக்கு இது அசைன் ஆயிருக்கும். இங்க வேர்ல்டு வரணும். ஸோ இங்க str1க்கு ஹலோன்னு இருக்கு. இதை இதுக்கு நான் ஈக்குவல் பண்ணிட்டேன். அதாவது ஸ்ட்ரிங் 2க்கும் ஹலோன்னு தான் வரணும், ஏன்னா இங்க ஸ்ட்ரிங் 1 இருக்கு. இப்போ நான் அந்த ஸ்ட்ரிங் 2வை வேர்ல்டுன்னு நான் மாத்துறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் 1 அண்ட் 2 அது ரெண்டுமே வந்து வேர்ல்டு அப்படின்னு போடணும். ஸோ
ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா கரெக்டாக தான். ஸோ இங்கே வந்து நான் லெட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ஹலோ, அந்த ஸ்ட்ரிங் ஒன்னை நான் வந்து இங்கே அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, அந்த ஸ்ட்ரிங் டூவை ஹலோன்னு ஆல்ரெடி இருக்கா, நான் அதை மாற்ற ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் நான் இங்கே ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ண இடத்துல ஸ்ட்ரிங் ஒன்னுக்கான வேல்யூ என்னவோ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் இந்த ஸ்ட்ரிங் ஒன் ஹலோன்னு தானே இருக்கு இங்கே அசைன் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஒன்னை நான் கொஞ்சம் மாற்றுறேன், இப்படி வச்சுக்கலாம், இப்படி மாற்றுறேன்னு வச்சுக்கலாம். ஸ்ட்ரிங் ஒன்னை வந்து நான் இப்படி மாற்றுறேன். ஸோ நம்ம சின்ன வேரியபிள் நேமை மாற்றி போட்டோம். இப்போ இது என்ன ஆகுனா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஒன் ஹலோ அப்படின்னு அசைன் பண்ணியாச்சு. அந்த ஸ்ட்ரிங் ஒன்னை ஸ்ட்ரிங்ஸ் டூக்கு கொடுத்துட்டேன். அப்போ ஸ்ட்ரிங் டூவோட வேல்யூ ஹலோ தான். கரெக்டா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் டூவோட வேல்யூவை வேர்ல்டுன்னு மாத்துறேன். அப்போ எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் டூ மட்டும் மாறும், ஆனால் ஸ்ட்ரிங் ஒன் வந்து மாறாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து ஸ்ட்ரிங் ஒன்னா அசைன் பண்றேன். இங்கே அதாவது இங்கே இந்த 42வது லைன் ஸ்ட்ரிங் ஒன்னை ஸ்ட்ரிங் டூக்கு அசைன் பண்றேன். ஸோ எனக்கு ஹலோன்னு வருது. அடுத்தது ஸ்ட்ரிங் டூவை மட்டும் நான் வேர்ல்டுன்னு மாத்துறேன். ஸோ அப்போ எனக்கு ஸ்ட்ரிங் ஒன் ஹலோ தான் இருக்கு, ஆனால் ஸ்ட்ரிங் டூ வேர்ல்டு அப்டேட் ஆயிடுச்சு. என்னதான் நம்ம இங்கே ஈக்குவல் போட்டிருந்தாலும் இது வந்து இந்த ஸ்ட்ரிங் டூ வந்து ஸ்ட்ரிங் ஒன்னை அஃபெக்ட் பண்ணாது இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல. ஆனால் இதுவே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா அது அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நான் ப்ரிமிட்டிவ் பார்ப்போமா, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ இப்போ நான் ப்ரிமிட்டிவ்னா அரேவா, அரேல ஆப்ஜெக்ட் எதோ ஒன்று இருக்கா. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு அரே எடுத்துக்கலாம். என்ன பண்ண போறோம்னா ARR 1 அப்படின்னு சும்மா வச்சுக்கலாம், அரே 1. ஸோ ஜஸ்ட் 1 2 3 4 அண்ட் அரே 2 அதை வந்து அரே 1க்கு சேம் அதே ப்ரொசீஜர் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இங்கே வந்து அரே 2ல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன வருதுன்னு பார்ப்போம். அரே 1 இருக்கு, நான் அதை வந்து அரே 2க்கு கொடுக்குறேன். அப்போ இதோட அவுட்புட் எனக்கு இது அப்படியே வரணும், 1 2 3 4 வரணும். கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வந்துருச்சா. ஸோ அரே 1 தான் அரே 2 ரெண்டும் ஈக்குவல், நான் இங்கே அசைன் பண்ணிட்டேன். இப்போ அரே 2ல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அதுல இருக்க இந்த 2வது நம்பர் இல்லைன்னா வந்து இந்த கடைசி இண்டெக்ஸ் வேல்யூவை மாற்றுவோம். இப்போ 0 1 2 3 கரெக்டா. இப்போ 3ன்ற இண்டெக்ஸுக்கு அதோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4 இருக்கு, நான் அதை வந்து 10ன்னு மாத்துறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த அரே 1 and 2 என்ன அப்படின்னு பார்க்கலாம். அரே 2 ஓகேவா. ஸோ இங்க இந்த ஸ்ட்ரிங் 2 நம்ம மாற்றும் போது ஸ்ட்ரிங் 1 வந்து அஃபெக்ட் ஆகல, மாறல, ஹலோன்னு தான் இருக்கு. ஆனா இங்கே பாத்தீங்கன்னா
அது மாறும். ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போமா, இப்போ எப்படி வரணும்னா 1 2 3 அண்ட் 10 அப்படின்னு வரணும். இந்த 4க்கு இடத்துல 10 வரணும் ரெண்டுக்குமே. வந்துருச்சா? ஸோ இந்த இது வந்து நம்ம அசைன் பண்றதுக்கு முன்னாடி, வேல்யூ அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி. இங்க பார்த்தீங்க அப்படின்னா இது வேல்யூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரிங் 1 இது, இது ஸ்ட்ரிங் 2. மேபி உங்களுக்கு புரியணும்னா இது போடுவோமா? இது வந்து அரே 1, சாரி ஸ்ட்ரிங் சொல்லலாம். அரே 1. ஓகே. இது வந்து அரே 2. ஓகேவா? ஸோ இப்போ அரே 1ம் 1 2 3 10, அரே 2ம் 1 2 3 10. ஆனா இங்க நம்ம அப்டேட் பண்ணது என்னமோ அரே 2 தான் அப்டேட் பண்ணோம். அரே 1 நம்ம தொடவே இல்லை. ஆனா இந்த நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல இந்த மாதிரி அசைன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்கன்னா அது அந்த ஈக்குவல் பண்ண வேரியபிளையும் அஃபெக்ட் பண்ணும், அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு டேட்டா டைப்ஸ்க்கு உள்ளது. ஓகே. ஸோ இதுல பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல நம்ம எந்த வேரியபிளை மாத்திரமோ அந்த வேரியபிள் மட்டும்தான் மாறும். அது வேற ஏதாவது வேரியபிளுக்கு அசைன் ஆயிருந்துச்சுன்னா அதை அஃபெக்ட் பண்ணாது. ஆனா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல நம்ம எந்த வேரியபிளை மாத்திரமோ அந்த வேரியபிள் வேற ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த வேரியபிளோட வேல்யூஸும் மாத்தி விட்டுரும், அப்டேட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த இந்த டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இது வரைக்கும் நடத்தினதுல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ்? நெட் கொடுக்க வேண்டாமா? மகாலட்சுமி, புவனேஸ்வரி, STR 2க்கு லெட் வரல. 944 STR series. Why we use console.log? console.logன்றது ஜஸ்ட் நம்மளோட வேரியபிள் இல்லை நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக, ஜஸ்ட் வெரிஃபை பண்றதுக்காக. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ப்ரௌசரோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ இதோட அவுட்புட் ஒன்று பார்க்கணும்ல, இது நம்ம வேணும்னா டேரக்டா HTML இதை லிங்க் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்க ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க வந்து அரே 2வா எப்படி போயிட்டேன், ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் போட்டேன், புரிஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ரீடாக மட்டுமே ஃபர்ஸ்ட். நம்மளால இங்க இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத HTML கொண்டு வர முடியும். பட் கன்சோல் போடுறது மெயின்லி இந்த ப்ரௌசர்ல நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான். ஜஸ்ட் சும்மா ஒரு செக்கிங் பர்பஸ் கன்சோல் போடுறது, ஒரு டீபக்கிங்காக இதை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது பட் இந்த கன்சோல்னால நம்மளோட கோட்ல எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ப்ளஸ் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்காது. எந்த ஒரு நீங்க என்ன கோட் பண்ணாலும் அது வந்து அஃபெக்ட்லாம் பண்ணாது. பட் ஆனா இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு செக்கிங் பர்பஸ், அவ்வளவுதான். ஓகேவா? வரணும்னா just
syntax இது வந்து ஐடி கால் பண்ணி ஈஸியா பண்ண முடியும். டைரக்டாவும் இந்த மாதிரி கொடுக்க முடியும். சரி. கால் இதுல அந்த 1 2 3 வந்து ஜஸ்ட் நேம் தான். ஸோ அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். ஓகேங்களா? அந்த 1 2 3 நீங்க அந்த அதாவது எந்த ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும், அதுக்கு நேம் வைக்கணும்னாலும் நம்ம என்ன நேம் வேணா வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு தேவையான நேம் அவ்வளவுதான். ஸோ அது 1 2 3 கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் டிஃபரன்ஸ் நேம் இருந்தால் போதும். அந்த நேம்ல டிஃபரன்ஸ் இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ நீங்க எந்த நேம் வேணா யூஸ் பண்ணலாம். எல்லாமே எல்லாமே பிளாக் ஸ்கோப்டு, அப்புறம் ஆல்ரெடி பார்த்தோம்ல பிளாக் ஸ்கோப்டு, ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது வந்து இங்கே ஒர்க் ஆக மாட்டேது. ஸோ இப்போ இதுக்கு இங்கே வர வைக்கணும்னா சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். அந்த இடத்துல எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஹாப்பிபோல் ஐடி 11 ஐடி அப்படின்னு ஒன்று வச்சு இங்கே ஜஸ்ட் கால் பண்ணி இந்த இது நம்ம பார்க்கலாம். பட் ஜஸ்ட் நான் HTML-க்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னு மட்டும் இப்போ சும்மா சொல்றேன். அவ்வளோதான். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரலாம். அவ்வளோதான். பட் இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து ரெண்டாவது அப்புறம் போகணும். நான் நீ சொல்றேன். மை ஸ்ட்ரிங் வந்துருச்சா? ஸோ இந்த ஐ மீன் இங்க நம்ம யூஸ் பண்றத எது வேணாலும் நம்மளோட HTML-க்கு கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்மளால கொண்டு வர முடியும் ஈஸியா. பட் இந்த டேரக்டா இந்த வேரியபிளை இங்க கால் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து தனி ஒரு ஃபைல். அது இல்லாமல் இது வந்து இந்த ஒரு ரூட் ஃபைலுக்கு மட்டும்தான் இந்த வேரியபிள் இல்லை அந்த நெட் அதெல்லாம் ஒர்க் ஆகும். கரெக்டா? நம்ம வேற ஒரு ஃபைலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணும்போது அது ஒர்க் ஆகல. ஓகே. பட் ஒரு HTML-க்கு நம்மளோட கண்டென்ட்டை லைவா மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து
ஓகே, அது ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். பட் HTML-க்கு நம்ம இங்க இருந்து ஏதாவது ஒரு அவுட்புட் அங்க கொண்டு வரணும் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமா அப்படின்னா, அப்போ இந்த லைன் ஆஃப் கோட் யூஸ் பண்ணுவோம். டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட HTML. இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது நான் ஏதோ ஒரு எலமெண்டோட ஐடியை கெட் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் மீன்ஸ் நான் அதுக்குள்ள ஏதாவது ஒரு எலமெண்டோட ஐடியை கொடுக்கணும். ஸோ நாங்கள் எலமெண்ட் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்தது இன்னர் HTML அப்படின்றது ஒரு ஒரு இன்னொரு இன்பில்ட் மெத்தட். ஸோ இன்னர் HTML அப்படின்னா இந்த ஐடியில இருக்க எலமெண்ட்டுக்கு உள்ள இருக்க கண்டென்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து இப்போ சாம்பிள்னு கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க வந்து சாம்பிள் அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ இங்க இங்க இதுக்குள்ள இருக்க கண்டென்ட், அந்த ஒரு எலமெண்ட்ல இருக்க கண்டென்ட் அப்படின்றது இன்னர் HTML கண்டென்ட். அதை நான் வந்து மை ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் மாற்ற போறேன். ஓகே, ஸோ இங்க ஸ்ட்ரிங் தான் வச்சிருக்கோம், ஸ்ட்ரிங் தான் வரணும். பட் மை ஸ்ட்ரிங்னு ரன் ஆகும். ஏன்னா நான் ஜாவா ஸ்கிரிப்டை அதுக்கப்புறம் தான் ரன் பண்றேன். இப்போ இதுவே நான் அந்த HTML-ல இந்த ஸ்கிரிப்டை தூக்கி இங்க மேல ஹெட்ல போட்டுட்டேன்னா எனக்கு சாம்பிள் தான் வரும், மை ஸ்ட்ரிங் வராது. ஏன்னா ஸ்கிரிப்டிங் முன்னாடியே ஆட் ஆயிடும். அது இல்லாமல் எரர் அடிக்கும். எரர் அடிக்கும் பாருங்க, இங்க சாம்பிள்லேயே வருதா, சேம் டைம் இங்க எரர் அடிக்குது. அந்த மாதிரி ஒரு ஐடியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப் ரன் ஆகும் HTML கூட, லைன் பை லைன். ஸோ ஸ்கிரிப்ட் இங்கே ரன் ஆகிடும். நம்ம இந்த எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த எலமெண்ட்டை இங்கே ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். கரெக்டா? அதனால அந்த எலமெண்ட் வந்து ரீட் பண்ண முடியல, அதை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு எரர் அடிக்கும். ஸோ இதை இந்த எலமெண்ட் எல்லாம் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால டெக்ஸ்ட் வந்து மாற்ற முடியும், இந்த மை ஸ்ட்ரிங் அப்படின்னு மாற்ற முடியும். ஓகே, ஸோ இது வந்து HTML கோட் லிங்க் பண்ணி ஜஸ்ட் கண்டென்ட்டை இங்கே கொண்டு வருது. கன்சோலுக்கு பதிலாக நீங்கள் இங்கேயும் உங்களால் கொண்டு வந்து பார்க்க முடியும் உங்களோட ஆக்சுவல் பேஜில். இந்த கன்சோல் வந்து ஜஸ்ட் ஒரு செக்கிங் பர்பஸ், அது ஒர்க் ஆகுதா, அதோட அவுட்புட் வருதா, டீபக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆனால் HTML கொண்டு வரணும்னா இந்த மாதிரி தான் கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்குது, இது ஒன் ஆஃப் த வே. இன்னும் நம்ம அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே.